ஜெயா டிவி நேயர்கள் அனைவரையும் நாளை நமது நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் பிரபலமான 2 ஜோதிடர்கள் நம் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமா இருக்க போதா, எப்படி இருக்க போகுது சார்? மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு நற்செய்தி இருக்கு. திருமண விஷயம் அனுகூலமாக இருக்கு. மேஷராசியில் மன வயது வந்து பல நாட்களாக வரன் அமையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அவரில் நவகிரகங்களில் முழுமையான சுபர். அடுத்ததாக கலத்திர பாவம் 7ஆம் இடம், மனைவி கணவன் வரணும் ஜாதகருக்கு. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் வந்து குருவுக்கு அடுத்தபடியான ஒரு சுபர். அவர் வந்து ராசியை பார்க்கிறார். அதனால திருமண விஷயம் அனுகூலமாக இருக்குது. இதுக்கு இந்த வாரத்தின் சந்திரனுடைய சஞ்சாரமும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இப்போ ஒரு கேள்வி இருக்கும் சிலருக்கு, இது புரட்டாசி மாதமாக இருக்கே, திருமணத்திற்கு வரன் பொருத்தம் அதெல்லாம் பார்க்கலாமா, பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் ஒருத்தர் பேசலாமான்னு சொல்லிட்டு தாராளமாக பேசலாம், தப்பு இல்லை. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு சொன்னால், இது மகாலயபக்ஷ காலம். இந்த காலத்தில் இதை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த புரட்டாசி மாதம், இது போல் ஆடி மாதம், மார்கழி சில மாதங்கள்லாம் சுபகாரியங்களை செய்யலாமா வேணாமான்னு டவுட் வர்றது காரணம், அந்த மாதத்துக்குன்னு பிரதானமாக இருக்கக்கூடிய கடமைகளை நம்ம மறந்துடக்கூடாது, அதை தவிர்த்திடக்கூடாதுன்றதுக்காக. அதனால மகாலயபட்சம் காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் டைம் இருக்குது. முன்னோர்களுக்கான கடமைகள் வழிபாடுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் வந்து இது போல் திருமண காரியங்களை செய்தால் அற்புதமான பலன் கிடைக்கும். அப்போ மேஷ ராசினருக்கு இந்த வாரம் நற்காரியங்கள் நடக்கக்கூடிய வாரமா இருக்க போதுல சார். ரிஷப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு கடன் தேவைன்னு சொன்னால் இந்த வாரத்தில் முயற்சி செய்யுங்க, கிடைக்கும். ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருக்கார். 6ஆம் இடத்தை ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் தனஸ்தானம். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கார். செவ்வாயுடைய அனுகூலம் இருந்தால் தான் கடன் கிடைக்கும். அவருடைய அனுகூலம் இருந்தால் தான் கடனை அடைக்க முடியும். அதனால கடன் வேணும். அந்த கடன் எதுக்காக வேணும்? செவ்வாயின்னு சொல்லிட்டோம், சுக்கிரன்னு சொல்லிட்டோம். அப்போ செவ்வாய்னா பூமிக்காரகன், சுக்கிரன்னா அந்த பூமியில் கட்டடம் வீடு கட்டணும் அதுக்காக, அல்லது வாகனம் வாங்கிறதுக்காக, அல்லது 6ஆம் இடத்தை தொழிலுக்காகவும் பார்க்கலாம், சுய தொழில் வியாபார அபிவிருத்திக்காக. இதுக்காகலாம் கடன் தேவை, பணம் வேணும்னா நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கும். ராசியில் இருக்கக்கூடியவரும் குரு தான். இவரும் கூட அஷ்டமாதிபதி தான். அதனால பிறரிடத்துல போய் கை நீட்டி ஒன்றை வாங்கி அதை கொண்டு நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அந்த 8ஆம் பாவத்தை இந்த இடத்துல எடுத்துக்கணும். இதுக்கு சந்திரனுடைய நிலை வந்து வாரத்தினுடைய தொடக்கத்திலே 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதனால கடன் வாங்கி செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் கிருத்திகை வருது. வாரத்தினுடைய தொடக்க நாள்லயே முருகப்பெருமானை வழிபட்டுட்டு கடனை வாங்குங்க. வாங்குற கடன் மிகச் சரியாக பயன்படும், திரும்ப அடைக்க உங்களுக்கு சக்தி கிடைக்கும். மேஷ ராசியை தொடர்ந்து ரிஷப ராசியினருக்கும் இந்த வாரம் ஒரு சிறந்த வாரமா இருக்க போதுன்னு சொல்லலாம்ல சார். மிதுனம் ராசியினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். தானங்களில் சிறந்தது எது? ஆமாம், அன்னதானம். அப்புறம் இரத்த தானம். அதுபோல் ஒன்று இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. உடல் தானம், கண் தானம்லாம் கூட இப்போ சொல்கிறா. இன்னும் ஒன்று இருக்குது, நிதானம். நிதானம் பிரதானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியாக நீங்கள் இந்த வாரம் முழுக்கவே நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தன் அடக்கத்தை கடைபிடிக்கணும். ஏன் இதை கடைபிடிக்கணும்? ராசியில் இருக்கக்கூடியவர் அங்காரகன். சட்டுன்னு கோபப்படுறது, கடகடகடன் பேசுறது, அப்படியே கோபத்தை கொட்டி தீக்கிறது, இதெல்லாம் வந்து அங்காரகனுடைய வேலை. ஆனால் ஒரு நிமிஷம் நம்ம வந்து தள்ளி போட்டோம்னு சொன்னால் அந்த கோபம் குறைஞ்சிரும். ஒரு வானிலையில் எண்ணெய் அப்படியே காஞ்சிட்டு இருக்கு, ஒரு அப்பளம் எடுத்து போடுறோம், பொரிஞ்சு அப்படியே வருது. அதை எடுக்கும்போதே நம்ம வந்து கவனமாக எடுக்கணும். ஆனால் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ஆறி போயிட்டு ஒரு பேப்பர் மாதிரி ஆகிடும். உங்கள் கோபம் அப்படித்தான். அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்து நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறீங்க, நிதானமாக இருக்கிறீங்கன்னா இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளையும் சுமூகமாக கொண்டு போகலாம்.
எந்த பிரச்சனையும் ஏற்படாது. அப்போ நல்ல பலன் எதுவும் கிடைக்காதான்னு சொன்னால் தாராளமாக இருக்குது. தனஸ்தான அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்திலிருந்து தனஸ்தானம் வரைக்கும் இந்த வாரத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால பண வரவு, நல்ல செய்தி, சந்தோஷம் எல்லாம் உண்டு. நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சா போதுமானது. அப்ப மிதுன ராசினர் இந்த வாரம் சிறந்த வாரமா அமைய நிதானமா செயல்படணும் இல்ல சார்? சார், நம்ம அடுத்தடுத்த ராசினருக்கான வார பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னு பார்க்கலாம் சார். விஷாந்த், புதுச்சேரி சார். பிறந்த தேதி 16/5/2003 மதியம் 12:53 மணிக்கு பிறந்திருக்காரு. தற்போது கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறேன். படித்து முடித்ததும் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. விஷாந்த் படிச்சுட்டு இருக்காரு. கேம்பஸில் செலக்ட் ஆகி வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இவர் வந்து அனுராதா நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, லக்னம் வந்து சிம்மம். சிம்ம லக்னம் சொல்லும்போது வேலையை பற்றி கேட்கறதுனால ஜீவனஸ்தானத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. லக்ன அதிபதியான சூரியனே போய் ஜீவனஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார். அதனால் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வேலை. பிறர் இடத்துல கை கட்டி நிற்க வேண்டிய வேலை இல்லை, பிறரை வழி நடத்தக்கூடிய, மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான ஒரு வேலை தாராளமாக இருக்குது. உத்தியோகஸ்தானம் பலமாக இருக்குது. இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலை கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புக்தி இதில் புதன் திசை நடந்து கொண்டு இருக்கின்றது. புதன் திசையில் இப்போது அதனுடைய சுயபுக்தி காலம். அந்த புதன் தன லாபஸ்தான அதிபதின்னு சொல்லுவோம். அவர் சஞ்சரிக்கிறது லக்னத்திற்கு பாக்யஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து. அதனால் வேலை கிடைக்கும். அந்த வேலையை எடுத்துக்கலாம். மேற்கொண்டும் நீங்கள் படிப்பீங்க. அல்லது வேலை கிடைக்கக்கூடிய அந்த கேம்பஸ் இன்டர்வியூ சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த படிப்புக்கு உண்டான வேலைக்கு போகிறத விட மேலே படிக்கலாம். இன்னும் 2 வருஷம் படிக்கலாம், அடுத்து ஒரு கோர்ஸ் பண்ணலாம், அப்புறம் பெரிய வேலைக்கு போகலாம், நிறைய சம்பாதிக்கலாம், ஃபாரினில் போய் படிக்கலாம், அங்கேயே வேலை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு தாராளமாக இருக்கிறது. அதனால் வேலை தான் வேணும்னா வேலை கிடைக்கும். மேலே படிச்சுட்டு இதை விட பெரிய வேலை வேணும் அப்படின்னாலும் கிடைக்கிறதுக்கு அமோகமான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அந்த தயக்கம், அந்த ஒரு டைலமால இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசின்னு சொன்னால் சந்திரன் நீச்ச கதியில் இருக்காருன்னு அர்த்தம். அவரோடு கேது சேர்ந்து இருக்கின்றார். அதனால் கொஞ்சம் தயக்கம், இப்படியா அப்படியான்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். அதை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். வேலைக்கு சேர்ந்தாலும் கூட மேற்கொண்டு படிக்கலாம், அல்லது மேற்கொண்டு படிச்சுட்டும் வேலை கிடைக்கும். சார், நேயருடைய கேள்விக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. சார் பேசும்போது சொன்னாங்க உத்தியோகஸ்தானம் அப்படின்னு. உத்தியோகஸ்தானம்னா என்ன சார்? அதை பத்தி விரிவா சொல்லுங்க சார். உத்தியோகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையாம்மா? உத்தியோகம் சொன்னால் வேலை. இந்த வேலையை தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது வந்து ஜாதகத்திலே 10ஆம் பாவம்னு சொல்லுவார். ஜீவனஸ்தானம்னு பேர் இதுக்கு. இப்போ தான் சொன்னார், லக்னாதிபதியே இந்த பையனுக்கு 10ஆம் பாவத்தில் இருக்கிறார். லக்னாதிபதி சூரியன், அவர் 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது நிச்சயமாக அவனுக்கு கௌரவமான உத்தியோகம் என்பது கிடைக்கும். அவன் இப்போ உத்தியோகத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா, இல்லை அவருடைய குடும்ப சூழ்நிலை உத்தியோகத்துக்கு போகணும்னு இருந்தால் போயிடலாம்னு சொன்னார். உத்தியோகம் என்பது வேலை. இந்த வேலை என்ன மாதிரியாக அமையும் அப்படின்னு சொல்கிறதும் அந்த 10ஆம் இடம் தான். இது போக வாழ்க்கை தரம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீவனஸ்தானம்னே சொல்லுவா. வாழ்வியல், அதாவது லிவிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறா. இவருடைய வாழ்க்கை தரமானது எப்படி இருக்கும், எந்த ஊரில் இருக்க போகிறார், அந்நிய தேசத்தில் இருக்க போகிறாரா, அல்லது நம்ம ஊர்லேயே பிறந்த பூமியிலே இருக்க போகிறாரா, இது போன்ற விஷயங்கள், அவருடைய உத்தியோகத்தை பற்றி, அவருடைய வாழ்க்கை பற்றி, அவருடைய வாழ்வியல் முறையை பற்றி தெளிவாக சொல்வது தான் அந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 10ஆம் பாவம் எல்லாருக்குமே எப்படி அமையும்னு சொன்னால், பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்காங்கிறா. அவரவர்கள் செய்த அந்த பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இவர்கள் இந்த ஜென்மாவிலே அதற்கான பலன்களை அனுபவிப்பார்கள்னு அந்த ஜாதகம் எழுதும் போதே முதலே எழுதிடுவா. கண்டிப்பாக அந்த 10ஆம் பாவத்தையும் தொடர்பு படுத்தி இருப்பார்கள். எல்லாருடைய ஜாதகத்திலையுமே இருக்கும். இவனுடைய வாழ்வியல் தரம் இப்படித்தான் இருக்கும், அதற்கு அடிப்படையாக இவருடைய தொழிலானது அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு லக்னாதிபதி சூரியனே 10லே சென்று அமர்ந்து இருப்பதால் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கை என்பது உண்டு. இப்போ என்ன திசை நடக்குதுங்கிறதையும் சொல்லிட்டார். புதன் திசையில் புதன் புக்தி, சுய புக்தியே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். அந்த பையன் அனுஷ நட்சத்திரம் முதல் பாதத்திலேயே பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய வயது நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது அந்த சுய திசையில் சுய புக்திங்கிறது முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கும். அடுத்ததாக ஒரு கேது புக்திங்கிறதும் ஆரம்பிச்சிடும். அவர் சொன்ன மாதிரி அவன் வந்து மேற்கொண்டு உயர்கல்வியை படிச்சுட்டான். ஆனால் உயர்கல்வியை போய் அவன் படிச்சுட்டு வந்துட்டான்,
வந்துட்டான்னா அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கைங்கிறது அசைக்க முடியாமல் ஒரு ஸ்திரத்தன்மையை உடையதாக ஆகிவிடும். அந்த ஸ்திரத்தன்மையை கொடுப்பது தான் இந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறது. ஸ்திரத்தன்மைன்னு சொன்னா நிலைப்புத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழில், இது அங்கே இங்கேன்னு மாறிண்டே இருக்காம இதுதான் என்னுடைய தொழில் அப்படின்னு தீர்மானம் பண்றது இல்லையா? இதுக்கு மேல நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன்னு தீர்மானம் பண்றது இல்லையா? அதுதான் அந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறதுமா. யோகம் அப்படின்னா நமக்கு தெரியும். யோகம்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்? அது வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் இல்லையா? அப்படியே இருக்கட்டும். அதிலேயே உத்தியோகம் இருக்கிறதே அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எது தரும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வேலை தானே தரும். உழைத்தால் உயர்வு பெறலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த 10ஆம் பாவம்ங்கிறது. இந்த 10ஆம் பாவம் இந்த பிள்ளையை பொறுத்தவரை அற்புதமான முறையில் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ஒரு கேது புக்திங்கிறது வரப்போறது ஒரு சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடும். ஆக அந்த காலத்தையும் நீ உபயோகப்படுத்தி கொண்டு அவர் சொன்ன மாதிரி மேற்கொண்டு படிச்சு முடிச்சுடு. அதுக்கப்புறம் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெற்று ஒரு சிறப்பாகவே வாழ்வார்மா. இதை தீர்மானிப்பதுதான் இந்த உத்தியோகஸ்தானம்ங்கிறது. உயர்வினை தரக்கூடியது உத்தியோகஸ்தானம். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? ஏன்னா கடந்த வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இருக்க போகுதுன்னு சொன்னீங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அஷ்டம சனி நடக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் மறந்தே போயிடலாம். சாதகமான பலன் கிடைக்க போகின்றது. ராசிநாதனா சந்திரன் இருக்காரு. அவர் வந்து இந்த வாரத்தில் 10ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய சஞ்சாரத்தை தொடங்கி ராசியில் வந்து பூர்த்தி செய்ய போகின்றார். 10ல் சந்திரன் இருக்கிறதே சாதகமான ஒரு பலன் தான். அதை சந்திர பலம் அப்படின்னு சொல்லுவோம். பிறகு 11ஆம் இடத்திற்கு வரும்போது உச்சகதி ஆவார். அதோடு சேர்ந்து குருவுடைய சேர்க்கையும் பெறுகிறார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம். 12ஆம் இடத்திற்கு வராரு. சந்திர பலம் இல்லை, ஆனால் அந்த இடத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்றாங்க. அப்போ சந்திரமங்கல யோகம் ஏற்படுகின்றது. பிறகு ராசிக்குள்ள வந்து சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறப்போகிறார். அதனால இந்த வாரம் உடல் ரீதியாக ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். மன ரீதியாக நல்ல உற்சாகத்தோடு உங்களால் இருக்க முடியும். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். அதனால முன்னேறணும், வளரணும், அடுத்த நிலைக்கு போகணுன்ற எண்ணம் ஏற்படும். ஒவ்வொரு நாளையும் உற்சாகமாக தொடங்கி உங்களுடைய கடமைகளை மிக சிறப்பாக செய்ய முடியும். நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். அப்ப கடக ராசியினருக்கு இந்த வாரம் உற்சாகமாக தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போதில்ல சார்? சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் நல்ல பலன்களை தரக்கூடிய வாரமா இருக்க போதா எப்படி சார்? சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. பொதுவாகவே நீங்கள் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் மனசில் இருக்கிறத பேசக்கூடிய நபர்கள். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் இருக்கார். அதனால தான் இது புரட்டாசி மாதம். அந்த சூரியனோடு சேர்ந்து புதன் இருக்கார். அதுவும் பரவாயில்லை. சூரியன் புதன் சேரலாம், நல்லது தான். புதன் அந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணன்ற நல்ல பலங்கள்லாம் அடைகிறார். ஆனால் கூட கேது இருக்கின்றார். அந்த இடத்தை ராகு பார்த்து கொண்டு இருக்கின்றார். இதெல்லாம் 2ஆம் இடத்திற்கு. ராசிக்கு நேரடியாக சனியுடைய பார்வை ஏற்படுகிறது. அதுவும் வக்ர சனியுடைய பார்வை கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அதனால பேச்சில் கவனம் தேவை. ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஏன்னா ராசிநாதனா இருக்கக்கூடிய சூரியன் ராகு கேதுடைய தொடர்பை பெறுகின்றார். அதனால ஆரோக்கியம் முக்கியம். பேச்சில் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்கள் வேலை நல்லா இருக்கும், உங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும், மற்ற விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்கும். ஏன்னா 11ஆம் பாவம் உங்களுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த இடத்துல செவ்வாய் இருக்காரு. 11ல் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நல்லது. 10ல் குரு இருந்தாலும் கூட 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால மற்ற அனைத்து விஷயங்களும் சரியாக இருக்கும். பேச்சில் மட்டும் கவனமாக இருங்க. அதுக்காக முருகப்பெருமானை வழிபட்டு வாரத்தை தொடங்குங்க. சிம்ம ராசியினர் இந்த வாரம் பேச்சுல கவனமா இருக்கணும்னு தெளிவா சொன்னீங்க சார். அடுத்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல விஷயங்கள், கொஞ்சம் சாதகமற்ற விஷயங்கள்னு கலந்து இருக்கக்கூடிய வாரமாகத்தான் தெரிகின்றது. ஏன்னா வாரத்தினுடைய தொடக்கமே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் சந்திரன் இருந்து வாரம் ஆரம்பிக்கிறது. அதை வந்து நம்ம சந்திராஷ்டமம் சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் தான். அடுத்து 9ஆம் இடத்திற்கு வந்துட போகிறார். மேலும் ராசியில் கேது இருக்கார். ராசிநாதன் புதன் அந்த கேதுடைய தொடர்பை பெற்றிருக்கின்றார். அதனால இது கொஞ்சம் சாதகமற்ற விஷயம். சாதகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கேதுடைய தொடர்பை பெற்றாலும் புதன் ராசியில பலமா இருக்கார். 2வது மிக முக்கியமாக உங்க ராசிக்கு தன பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். சனி பகவான் வக்கரகதியாகவே இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. 10ல் செவ்வாய் இருக்கிறதும் கூட சாதகமான பலன்தான். கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள்,
சுய தொழில் பார்க்கக்கூடியவர்கள் இருவருக்குமே நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மைண்ட் செட் இருக்கு, ஒரு விஷயம் நல்லா வருதுன்னு தோணுது, உங்களுக்கு நல்லா வரும்னு தோணுது, உற்சாகமாக இருக்கீங்க. அப்போ முக்கியமான பணியெல்லாம் செய்யுங்க. இந்த வாரத்தில் எந்த நாள்லாம் அப்படி இருக்கோ அப்போ நீங்கள் அந்த நாளை அந்த நேரத்தை யூஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சம் டல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, கான்சன்ட்ரேஷன் அங்கே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு, அப்போ ரெஸ்ட் எடுங்க. அப்போ முக்கியமான பணிகளை செய்யாதீங்க. வழக்கமான பணி கொஞ்சம் தப்பானா கூட பரவாயில்ல அப்படின்னு எளிமையான வேலைகளை எடுத்துக்கொள்ளுங்க. படிக்கிறதும் இதே மாதிரி பண்ணுங்க. வேற எல்லா விஷயத்துலையும் இதை நீங்கள் கடைபிடிங்க. இந்த வாரத்தில் பிரச்சனையை தவிர்க்கலாம். இந்த வாரத்தில் ஒரு விரத நாள் வருகின்றது, ஏகாதசி விரதம். முடிஞ்சா அதை இருங்க, அல்லது அன்றைய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த வாரம் சாதகமாக இருக்கும். சார், கன்னி ராசினர் இந்த வாரம் எப்ப எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. மற்ற ராசினருக்கான வார பலனை பாக்குறதுக்கு முன்னாடி நேருடைய சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். தண்டபாணி, ஜேடர்பாளையம், நாமக்கல் மாவட்டம் சார். பிறந்த தேதி 19/9/1959 காலை 9 மணிக்கு பிறந்திருக்காங்க சார். தர்மபுரியில் இருக்கும் காலி மனையை விற்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் 3 ஆண்டுகளாக முடியாமல் இருக்கிறது. இதனால் 60 லட்சம் ரூபாய் கடன் தீர்ந்த பாடில்லை, ஆரோக்கியமும் சரியில்லை. இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, துலா லக்னம். ஒரு மனை, அவருடைய சொத்தை விற்கணும். அவர் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறார், ஆனால் விற்க முடியல. மேற்கொண்டு அவர் கடன் பிரச்சனையும் கடன் இருக்கு சார். இவருக்கு என்னன்னா, இப்போ ஒரு மனை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லும் போதே அதுக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்றவாறு தான் அவருக்கு மனை அமையும், வீடு அமையும். அதுக்கான காரகர்னு பார்க்கும்போது செவ்வாய். இதில் அந்த செவ்வாய் காரகம் பெற்றிருக்கார் இல்லையா, அவர் லக்னத்துக்கு 12ஆம் பாவமான விரயஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு 3ல் இருக்கார், ஆனால் அது அந்த 4ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவமாக இருக்கிறது. அப்போ இவருக்கு விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இவருடைய சொத்துக்கள் அடிப்படையில் இருக்கிறது. இதை தாண்டி லக்னத்திற்கு 12ஆம் பாவத்தில், துலா லக்னத்திற்கு 12ஆம் பாவத்தில் 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றது. பொதுவாகவே இவர் நிறைய சேர்த்து வைப்பாரா, நிறைய சம்பாதிப்பாரா அப்படின்னு கேட்டால் நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் நிறைய சேர்த்து வைக்க முடியாது. இந்த ஜாதகருடைய கையில் பணம் இருந்தால் தங்காது. வீட்டில் யாருக்கு நல்ல ஜாதக யோகம் இருக்கிறதோ அவர்கள் கையில் தான் பணம் கொடுத்து வைக்கணும். மனைவி பேரில் அவங்களுக்கு நல்ல யோகம் இருந்தால் அவங்க பேரில் தான் சொத்து வாங்கணும், அல்லது பிள்ளைகள் பேரில் தான் வாங்கணும். அப்போ தான் அது இவருக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால தான் இதை விற்க முடியல. அப்போது விற்குமா விற்காதா, விற்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னால் இவருடைய தசை சப்போர்ட் பண்ணுதான்றதை பார்க்கணும். இந்த ஜாதகருக்கு இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா ராகுவுடைய மகா திசை நடக்கிறது. அந்த ராகுவுடைய திசையிலையும் கூட கேத்துவுடைய புக்தி தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரைக்கும் அந்த கேத்துவுடைய புக்தி பூர்த்தியாகி சுக்கிர புக்தி வரும், அது சாதகமாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு ஏற்கனவே 4 வருஷமாக ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்காவது நஷ்டம் இல்லாமலாவது உங்களுக்கு அந்த சொத்து விற்கும். அதுக்கு நடுவில் விற்கணும்னு போகும்போது உங்களுக்கு நிறைய எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகும். அதுக்காக நிறைய அலைச்சல், நிறைய மன உளைச்சல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் உங்களுடைய சுச்சுவேஷன், கடனும் உங்களுக்கு இருக்குது, மனையும் விற்கணும்னு சொல்கிறீங்க, இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேறு என்னெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு 1 வருஷம் நீங்கள் இதை தள்ளி போடுங்க. நல்ல விலைக்கு உங்களுக்கு அது விற்கும். 2வது, அது விற்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குடும்பத்தில் தற்காலத்தில் யாருக்கு நல்ல காலம் நடந்து கொண்டு இருக்கிறதோ அவர்களை கூட அழைச்சிட்டு போங்க. இது பரிகாரமாக இருக்கும், அந்த சொத்து விற்கும். சார், உண்மையாவே ரொம்ப ஒரு வருத்தத்தோட இந்த கேள்வியை கேட்டிருந்தாரு. உங்களுடைய பதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலை தரும்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ சார் சொன்னாங்க வெயிட் பண்ணணும் அவங்க அப்படின்னு. இப்ப என்ன மாதிரியான பரிகாரங்கள் அவங்க பண்ணா சீக்கிரமா அவங்க இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுவித்து வர முடியும்? இது எல்லாருடைய எதிர்பார்ப்புகள்லையுமே இருக்கும். எல்லாருக்குமே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா சீக்கிரமா அதுல இருந்து முடிச்சுட்டு வெளியில வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அழகா சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எஸ்கேபிசம் இஸ் நாட் த சொல்யூஷன். ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது என்பது அதற்கான தீர்வு அல்ல. என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதிலிருந்து விடுபட்டு விட வேண்டும், அதிலிருந்து நான் வெளியில் வந்துடணும்னு நினைக்கவே கூடாது. இந்த ஜாதகரை பொறுத்தவரை 12ஆம் பாவம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டார். 12ல் 4 கிரகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டார். 6ல் சந்திரன் வேற இருக்காருன்னு சொல்லிட்டார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியான, ஏன்னா போன ஒரு நேயர்களுடைய கேள்வி கூட பார்த்தோம், நம்ம 10ஆம் இடம்ங்கிறது
அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்வியல் தரத்தை பற்றி சொல்லும் சொல்லி. இந்த ஜாதகரை பொறுத்தவரை துலா லக்னம் 10ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன், அவர் 6ஆம் பாவத்தில் போய் உட்காந்துட்டார் சொன்னாலே இவருடைய வாழ்வியல் ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு போராட்டம் மிக்கதாகத்தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த போராடித்தான் ஆக வேண்டும் என்று ஒரு விதி இருந்தால் நீ போராடு, வாழ்க்கையில் போராடினால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், இதுதான் இவருக்கான தீர்வு. இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நம்ம என்ன நினைப்போம், இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னு அதுலேருந்து வெளில வந்து தான் நினைக்கிறோமே தவிர அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான பலத்தினை கொடுன்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணுறதே இல்லை. அதை நிச்சயமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது போக இந்த மாதிரி ஜோதிடத்தை சொல்லும்போது அவர் அழகாக ஒரு தீர்வு சொன்னார். உங்களுடைய குடும்பத்திலே யாருடைய ஜாதகம் பலமாக இருக்கிறதோ அவருடைய பேரில் நீங்கள் அந்த சொத்துலாம் மாற்றிக்குங்க, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸை மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கார். இவருக்கே நம்ம அழகாக எப்படி தீர்வு சொல்லலாம்னு சொன்னால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னர்ஷிப்னு வந்துடும். இவருக்கு 12ஆம் பாவத்தில் அத்தனை கிரகங்கள் இருக்கும்போது 7ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம் அவர்களுக்கும் கடன் பிரச்சனைக்குரிய இடமாக வந்துடும். 5ஆம் பாவம் வரும்போது புத்திரஸ்தானம் சொல்லுவோம், அதற்கும் அது 8ஆம் இடமாக வந்துடும். அதுலேயும் பிரச்சனைங்கிறது இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இவருடைய மருமகன் அல்லது மருமகள் 5ஆம் பாவத்திற்கு 7ஆம் பாவம்னு சொல்லுவோம். அந்த மருமகன் அல்லது மருமகள் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அல்லது அவர்களோடு இணைந்து இல்லை அவர்களோடு சேர்ந்து அந்த சொத்துக்களை ஒரு மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு பாலிஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான தீர்வு என்பது கிடைக்கும். இது எல்லாவற்றையும் விட அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். 60 லட்சம் ரூபா கடன் இருக்கு, இது போக உடல்நிலையும் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றார். 6ஆம் இடம்ங்கிறதையே க்ஷத்ரு ரோக ருணஸ்தானம்ங்கிறார். க்ஷத்ருன்னு சொன்னா எதிரியால் பிரச்சனை, ரோகம்னு சொன்னா வியாதியால் பிரச்சனை, ருணம்னு சொன்னா கடனால் பிரச்சனை. அப்போது இந்த கடனும் வியாதியும் உங்களுக்கு இருக்குன்னா எதிரி அப்படிங்கிறது காம்படிட்டர்ஸ், போட்டியாளர்கள், பொறாமைக்காரர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பலத்தினை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும். 10ஆம் பாவாதிபதி சந்திரன் 6ல் இருக்காருன்னு சொன்னால் உங்களுடைய தொழிலிலே நீங்கள் போட்டி போடுங்கள், போட்டியாளர்கள் பொறாமைக்காரர்களை எதிர்கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பிரச்சனையை டெய்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நமக்கு விதி இருக்குது. அப்போ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுங்க, எதிர்கொள்ளுங்கள், போராடுங்கள். எதிர்த்து போராடும் பொழுது இந்த கடன் பிரச்சனையும் இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனையும் குறையும். நீங்க சொத்தை வித்தா என்னுடைய கடன் தீர்ந்துடும் நினைக்கிறீங்க இல்லையா, அது முற்றிலும் தவறுன்னு நான் இவருக்கு சொல்றேன். அதனாலதான் உங்களுடைய சொத்து விற்கப்படாமல் இருக்கிறது. நீங்க என்ன பிரச்சனைக்காக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க. இது நீங்க வித்தா கூட என்ன ஆகும், வலுக்கட்டாயமா நீங்க அந்த சொத்தை ஒரு 60 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட் போடுறேன் நீங்க, ஆனா ஒரு 50 லட்சம் ரூபாய் தான் விற்குது, எனக்கு இருக்கிற ஏதோ பிக்கல் பிடுங்கள் தீர்ந்தா போதும் நீங்க வித்துட்டா கூட அந்த சொத்தை அந்த வித்த காசு என்ன ஆகும்னு பார்த்தோம்னா உங்களுடைய பர்பஸை சால்வ் பண்ணாது. உங்களுக்கு கடன் பிரச்சனைங்கிறது தீராம என்ன பண்ணும்னு பார்த்தா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல அது அனாவசியமான விரயத்தை கொண்டு போய் விட்டுவிடும். ஆக பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டிய நேரத்திலே அதை ஃபேஸ் பண்றது மட்டும்தான் அதற்கான தீர்வு அப்படிங்கிறது தான் அவருக்கான பரிகாரம். அடுத்ததாக துலாம் ராசினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜையர் சார் சொல்லுங்க, துலாம் ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? துலா ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் பலமா இருக்கார். இதுக்கு முன்னாடி அவர் 12ஆம் இடத்துல இருந்தார், அங்கே நீச்சம் பெற்று இருந்தார், கேதுவோடு சேர்ந்து இருந்தார். இப்படியாக ராசிநாதன் பலமா இல்லாத காலம் அதை கடந்து வந்திருக்கீங்க. இப்போ அவர் ராசியில் வலுத்து இருக்கார். அதனால இந்த வாரம் சாதகமாக இருக்கும். மேலும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல சஞ்சரித்துட்டு இருக்கார் இல்லையா, அவர் வக்ரகதியில் நிற்கிறார். அதனால அந்த புத்திசாலித்தனம், அறிவு, சமயோசிதமான சிந்தனை, இடம், பொருள், ஏவல் இப்படிப்பட்ட விஷயங்களை மிகச்சரியாக உங்களால் கடைபிடிக்க முடியும். ஏன்னா 5ஆம் பாவமும் பலம் இல்லாமல் ராசி அதிபதி அல்லது ஜாதக ரீதியாக லக்ன அதிபதியும் பலம் இல்லைன்னு சொன்னால் ஒருத்தரால் சரியாக ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. எதுலேயும் ஒரு முழுமையான ஈடுபாடே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு ஈடுபாடுன்றது வருது. அதனால் படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்க முடியும், உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய வேலையை நல்லா செய்ய முடியும், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க சரியான முடிவுகளை எடுக்க முடியும். குறிப்பாக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் சரியான முடிவை எடுப்பீங்க. அந்த சொத்துக்களை பிள்ளைகள் பேரில் எழுதுறதா இருக்கலாம், அல்லது அதை விற்று வேறு சொத்துக்கள் வாங்குறதோ வேறு நல்ல காரியம் பண்ணுறதோ அதுவாக இருக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதை இப்போ செய்ய முடியும். சொத்துன்னு சொல்லும்போது வெறும் பூமியாக இருக்குன்னு சொன்னால் அது சும்மா இருக்கே, அதில் விவசாயம் பண்ணலாமா, அல்லது நகர்ப்புறத்தில் இருக்குன்னு சொன்னால் வெறும் அதை தரை வாடகைக்கு விடலாமா, இப்படியெல்லாம் உங்களால் யோசிக்க முடியும். யோசித்து பொருளை உங்களால் அடைய முடியும். இந்த வகையில் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதே சமயத்தில் விரயஸ்தானமும் வலுத்து தான் இருக்கு. அங்கே 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால ஒவ்வொரு நாள்லையும்
காலை எழுந்தவுடனே தீபம் ஏற்றுங்க பெண்கள். ஆண்களாக இருக்கும்போது அந்த தீபம் ஏற்றிய பிறகு பூஜை ரூம்ல போய் இறை வழிபாடு செய்து நாளை தொடங்குங்க, நல்ல பலன் கிடைக்கும். அப்போ துலாம் ராசினருக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக அமைய போகுது இல்லையா சார்? விருச்சிகம் ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய வேலையில அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது சார்? விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் தொடங்கும் போது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதினு சொல்லுவோம். ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது ராசிநாதன் செவ்வாயுடைய மற்றொரு வீடு, அந்த இடத்துல சஞ்சரிக்கிறார். சந்திரன் 6ல் இருந்தா சாதகமான பலனை அதை எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிக்கு தான் இப்போ நம்ம பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதன் பிறகு 7ஆம் இடத்திற்கு வரும்போதும் குரு சந்திரன், 8ஆம் இடத்திற்கே போய் சந்திராஷ்டமம் வந்தாலும் கூட செவ்வாயோடு தான் அவர் சேர்றார். ஒரு கிரகம் யாரோடு சேருகிறதுன்றது தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடத்துல சந்திரன் சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்தும் போது அவருக்கு பகை கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரா, நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்காரான்றதை வச்சியும் கூட சந்திராஷ்டம பலன் மாறுபடும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமா இருக்கின்றது. 8ஆம் இடத்துல செவ்வாய் தனித்து இருக்கும்போது அளவுக்கு அதிகமான கோபம் ஏற்படலாம், ஆத்திரம் வரலாம், உங்களால கட்டுப்படுத்த முடியாம போகலாம். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப சந்திரனும் வந்து சேர்ந்துரும் போது கொஞ்சம் உங்க சாந்தம் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள முடியும். ஒரு ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறது. தொழில் சிறப்பா இருக்கும். குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கும். பிரச்சனைகளை கையாளக்கூடிய விதம் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்கும். கடைசியா சந்திரன் பாக்யஸ்தானத்துல வந்து இந்த வாரத்தை பூர்த்தி பண்றாரு. பாக்யசாலியாக நீங்க இருக்க போறீங்க. 12ல் சுக்கிரன் இருக்கார். அதுவும் வந்து அவருக்கு பரிபூர்ணமா மறைவிடம் இல்லை, விதிவிலக்கு இருக்கு. லாபஸ்தானமும் வலுத்து இருக்கிறது. அதனால இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. கிருத்திகை விரதம் ஆரம்பத்திலே இருக்கிறது. முருகப்பெருமான வழிபட்டு வாரத்தை தொடங்குங்க. சார், விருச்சகம் ராசினருக்கு அற்புதமான வாரமா இருக்க போதுன்னு ஒரே வார்த்தையில தெளிவா சொல்லிட்டீங்க. தனுசு ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துல கடன் பிரச்சனை இருந்தா அதற்கு தீர்வு தெரிய வரும். ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு உடல்நிலை கொஞ்சம் சௌகரியமா இருக்காது. மத்திய வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருள் தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். இள வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திற்கு போயிடுறார். ஆனா இந்த வாரத்துல சந்திரன் 5, 6, 7, 8 அப்படின்ற இடங்களுக்கு வராரு. அதுல குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. மேலும் சந்திரன் வாரத்தினுடைய இறுதியில சந்திராஷ்டமன்ற நிலையில வருகிறது. ஆனா அது ஒரு யோகம். 6ஆம் பாவ அதிபதி, அஷ்டமாதிபதி, 12ஆம் அதிபதி இவர்கள் அந்த வீட்டிலேயே இருந்தா ஆட்சி பெற்றிருக்கிறார்கள். அது வந்து அவர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கின்றது. அதனால சந்திராஷ்டமே உங்களுக்கு பிரச்சனையை பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய வாரமா இருக்கிறது. தனித்த குருவோடு சந்திரனும் சேர போறார். அதனால இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, உடம்பு சரியில்லாம போகலாம், பண நெருக்கடி வரலாம், படிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு சரியாகும். முன்னாடி இந்த பிரச்சனை இருந்தா அதிலிருந்து விடுபட முடியும். மேலும் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு, ராசி அதிபதிக்கு பகை கிரகம் தான். 6ல் இருக்கும்போது அவர் நேரடியா பகையை உங்களுக்கு ஏற்படுத்துவார், பிரச்சனைகளை தருவார். 11க்கு வரும்போது கொஞ்சம் பலன்களை தருவார். அப்படி 11ல் இருக்காரு. அதனால பிரச்சனை அனைத்தும் தீர்க்கக்கூடிய நல்ல பலன் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அப்போ தனுசு ராசினருக்கு இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து விடுபடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போதுல சார். மற்ற ராசினருக்கான வார பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி நேயர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். பரதன், சென்னை சார். பிறந்த தேதி 6/10/1964 காலை 5:47 மணிக்கு பிறந்திருக்காரு. அண்மை காலத்தில் எந்த ஒரு செயலும் திட்டமிட்டபடி நடப்பதில்லை, கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல இருக்கிறது. காரிய தடை நீங்க என்ன செய்ய வேண்டும்னு கேட்டிருக்காரு. சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி இந்த ஜாதகர். கன்னி ராசியாக இருக்கும்போது லக்னமும் கன்னியாகவே இருக்கின்றது. அந்த லக்ன பாவத்துல சந்திரன் இருக்காரு. அவரோட சேர்ந்து சூரியன், புதன் சொல்லி மொத்தம் 3 கிரகங்களுடைய இந்த லக்ன பாவத்துல இருக்கிறது. அதுல சந்திரன் இருக்கலாம், அவர் லாப அதிபதியா வந்துருவாரு. எல்லா லக்னத்திற்குமே சந்திரன் வந்து அவர் ஒரே வீட்டுக்கு தான் அதிபதின்றதுனால அவர் வச்சுதான் ராசின்றதுனால பரவாயில்ல. புதன் அந்த லக்னத்திற்கே அதிபதி, அதனாலையும் ஓகே தான். ஆனா சூரியனும் சேர்ந்து இருக்கார். சூரியன் வந்து இந்த லக்னத்திற்கு விரையாதிபதியாக இருக்கின்றார். விரையாதிபதி லக்னத்தோடு தொடர்பு கொண்டு விட்டார். இது ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நீங்க பிறக்கும் போதும் இருந்தது. அதாவது கும்பத்துல சனி, ரிஷபத்துல குரு, இந்த நிலை நீங்க பிறக்கும் போது இருந்தது. இப்போ மறுபடியும் அதே மாதிரி வந்திருக்கு. அதுலயும் கூட நீங்க பிறக்கும் போதும் சனி உங்களுக்கு வக்கரமா தான் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். அவர் பூர்வ புண்ணியாதிபதி, உங்க லக்னத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். அவரே வக்கரகதியில இருக்கார். அதனால அந்த சனிய தசையை தான் நீங்க கடந்து வந்திருக்கீங்க.
இவ்வளவு நாளா உங்களுக்கு நடந்தது சனி மகாதிசை. கரெக்டா இந்த 2024ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம், இந்த மாதத்துல தான் அந்த சனி தசை பூர்த்தி ஆகுது. நியாயமா அந்த சனி தசை உங்களுக்கு ரொம்ப யோக பலன் கொடுத்ததா இருந்திருக்கணும். லக்னத்திற்கு விரய தொடர்பு வந்து அந்த சனியும் வக்ரகதி ஆயிட்டதுனால உங்களால பலனை பெற முடியவில்லை. ஆனா கவலைப்பட வேண்டாம், இந்த செப்டம்பரோட சனி தசை பூர்த்தி ஆகுது. அடுத்து வரக்கூடியது புதன் தசை. புதன் லக்னத்திலே இருக்கார், பலமா இருக்கார். இது நாள் வரைக்கும் நீங்க எதையெல்லாம் தவறா செஞ்சீங்களோ அதெல்லாம் இதன் பிறகு மிக சரியாக செய்ய போறீங்க. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, அனுபவத்தின்படி அதை செஞ்சீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இங்க ஜாதகம் வேலை செய்யுது. புதன் தசை உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. புத்திகாரகன் அவர் தான், வித்தைகாரகன் அவர் தான், லக்ன அதிபதி அவர் தான், லக்னத்திற்கு 10ஆம் பாவ ஜீவனாதிபதியும் அவர் தான். புதன் தசை அற்புதமாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். நடந்ததை நீங்க மறந்துடுங்க. எதை தொட்டாலும் தொலங்கல, உங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்து காரியம் கைகூடாமல் போயிடுச்சு, அந்த விஷயத்தை அறவே நீங்க மறந்துடுங்க. இதன் பிறகு எதை நீங்க தொட்டாலும் 1000 ரூபாய் வேணும்னு நினைச்சா 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஏன், லட்ச ரூபாய் கூட கிடைக்கும். அதனால அதற்கு உங்களுடைய உள்ளத்தை தயார்படுத்துங்கள். ஏனென்றால் அந்த லக்னத்திலேயே சந்திரனும் இருக்கின்றார். அதனால நீங்க உள ரீதியா தயாராயிட்டா உங்களுக்கு அந்த பலன் முழுமையாக வந்து சேரும். சார், இந்த நேயர் எப்ப காரிய தடை நீங்கும்னு கேட்டிருக்காரு. ஆனா காரிய தடை ஏற்பட்டதற்கான காரணம் பத்தியும் எப்ப அதற்கான தீர்வுன்றதை பத்தியும் ரொம்ப தெளிவா விளக்கமா சொன்னீங்க சார். ஹரிபிரசாத் சார், சொல்லுங்க. விரையாதிபதி அப்படின்னு சார் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. விரையாதிபதினா என்ன, அதை பத்தின ஒரு முழு விளக்கத்தை சொல்லுங்க. விரயம் அப்படின்னு சொன்னா நமக்கு செலவு அப்படின்னு தெரியும் இல்லையா? இந்த செலவு அனாவசியமான செலவு. விரயம்னு சொன்னா வீண் விரயம் அப்படிங்கிறது தான் விரயம்னு சொல்றோம். இந்த அனாவசியமான செலவுகள் அப்படிங்கிறத வந்து கொடுக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொன்னா 12ஆம் பாவம் சொல்லிட்டார். இந்த 12ஆம் இடத்தை தான் விரயஸ்தானம்னு ஜாதகம் சொல்றது. அந்த 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் வந்து இவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருப்பதால் இந்த அனாவசியமான விரயம் என்பது அவருக்கு நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்துக்கான பலன். அந்த அனாவசியமான விரயம் எப்படி தெரியுமா இருக்கும்? தன்னுடைய கௌரவத்திற்காக செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அந்த சூரியன் அப்படிங்கிற விஷயம் கௌரவத்தை பார்க்கும். மிகவும் கௌரவம் பார்க்கக்கூடிய மனிதர், மிகவும் நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதர், அற்புதமான ஒரு ஜாதகம். ஏன்னா அந்த மகாலய அமாவாசையை ஒட்டியோ அல்ல சதுர்த்தசியோ அந்த நேரத்திலே அவர் பிறந்திருக்கலாம். ஏன்னா கன்னியா மாசம் புரட்டாசி மாதத்திலேயே பிறந்திருக்கிறார். மகாலய அமாவாசையை ஒட்டிய ஒரு நாளில் பிறந்திருப்பார். இது போக அவருக்கு இது ஒரு புனர்ஜென்மம் மாதிரி. ஏன்னா 1964 பிறந்திருக்கிறார். 60 வயசுங்கிறது பூர்த்தி ஆறுது. ஆக இந்த நேரத்திலே உங்களுடைய நன்மையை கருதி நீங்கள் வீட்டிலே சஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி அப்படிங்கிறத பண்ணுங்கோ. 60ஆம் கல்யாணங்கிறத நிச்சயமா பண்ணுங்க. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறான்னா, நான் இன்னும் என் குழந்தைகளுக்கு செட்டில் பண்ணல, அவ பேரம்பேத்திலாம் பார்த்தவங்களுக்கு தான் 60ஆம் கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரிலாம் நினைச்சுக்கிறா. இது உங்களுக்கானது அல்ல, உங்களுடைய குடும்பத்தினரிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேர்த்து நினைச்சுக்குங்கோ. அவர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும், எல்லோரும் வீட்டிலே சுகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சஷ்டி அப்த பூர்த்தி சாந்திங்கிறத பண்ணுங்கோ. வீட்டில் 60ஆம் கல்யாணம்ங்கிறது நடக்கும் பொழுது, சங்கல்பம் சொல்லும் பொழுது எல்லோருடைய பேர் நட்சத்திரம் எல்லாத்தையும் தான் சொல்ல போறேன். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அத்தனையுமே நீங்கும்னு நம்ம அவருக்கு இன்னொரு ஆலோசனையும் சொல்லலாம். புதன் திசை மிக அற்புதமான பலனை தரும்னு சொல்லிட்டார். 10ஆம் பாவத்திற்கு அதிபதி. உங்களுடைய தொழில் முறையிலே உங்களுடைய வாழ்வியல் தரமும் அந்த 10ஆம் பாவம் தான் சொல்லும். இன்னைக்கு வந்து நம்ம பேசுறது எல்லாமே அந்த 10ஆம் பாவத்தை தொடர்பு படுத்தி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை அந்த வாழ்வியல் தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உயர்வடைவும். கண்டிப்பாக அதில் எந்த சந்தேகமுமே கிடையாதுமா. ரொம்ப நல்லாவே அவருடைய ஜாதகம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள், அதுவும் எப்படி சொல்லியிருக்காருன்னா, சமீப காலமாக எனக்கு எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடப்பதில்லைன்னு சொல்லியிருக்கார். அப்போ இதுக்கு முன்னாடி அவருக்கு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அந்த நினைப்பதை சாதிக்கக்கூடிய திறனை அவர் பெற்றிருக்கிறார். ஏன்னா அந்த ஜெயஸ்தானாதிபதி சந்திரன், அது 11ஆம் பாவம்னு சொல்லுவோம். அதை ஜெயஸ்தானம்னு சொன்னா நீங்க அடுத்த கேள்வி கேட்பாள் இல்லையா, ஜெயஸ்தானம்னா என்ன சார்ன்னு சொல்லி. அந்த வெற்றியை தரக்கூடிய, நினைப்பதை சாதிப்பதை தரக்கூடிய அந்த 11ஆம் பாவம்னு சொல்லுவோம். அதற்கு அதிபதி இந்த ஜாதகருக்கு சந்திரன். அவரும் சேர்ந்து லக்னத்திலேயே இருக்கார். கூட புதனும் இருக்கும் பொழுது உங்களுக்கு டாக்டிஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசி வேலை வாங்கணுங்கிற திறன்கிறது இருக்கும். அதன்படி நீங்கள் செயல்பட்டு 1000 ரூபாய்ங்கிறது உங்களுக்கு லட்ச ரூபாயா கிடைக்கும்னு சொல்லிட்டார். நிச்சயமாக உங்களுக்கான நற்பலன் என்பது கிடைக்கும், அந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இது ஒரு புனர்ஜென்மம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த 60 வயசு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாங்கிற மாதிரி நினைக்கிறா. அதுபோல் அல்ல. அதனால இந்த நேரத்தில் ஒரு சாந்தின்னு சொல்லியிருக்கா. அந்த சாந்தியை செய்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உடலும் ஆரோக்கியம் பெறும், தீர்காயுசோடு வாழவும் முடியும், நல்ல விதமாக வாழவும் முடியும்னு அவருக்கு ஒரு தீர்வு சொல்றோமா. சார், நீங்க விரையாதிபதினா என்னன்றது மட்டும் இல்லாம 60ஆம் கல்யாணம் வந்து எதுக்காக பண்றாங்கன்றத பத்தியும் என்ன ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க. அடுத்ததாக மகர ராசியினருக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்க போகுதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறந்த வாரமாக இருக்க போதா, எப்படி இருக்க போகுது சார்? மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் சாதகமாகத்தான் இருக்க போகின்றது. உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானம், அந்த 10ஆம் பாவம், அந்த இடத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. ஆட்சி பலம் பெற்று இருக்கின்றார். அவர்தான் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. 12 ராசியிலேயே 12 லக்னங்கள்லேயே ஏதாவது ஒரு லக்னத்திற்கு ஏதாவது ஒரு ராசிக்கு முழுமையான யோகாதிபதி யார் அப்படின்னு கேட்டா மகர லக்னத்திற்கு மகர ராசிக்கு சுக்கிரன் தான் சொல்லணும். இதான் முதல் தர முழுமையான யோகாதிபதியா வருவார். இதே மாதிரி கடகராசியும் இருக்கு. கடகராசிக்கு செவ்வாய் 5, 10க்கு யோகாதிபதியா வருவார். ஆனா அவர் அந்த ராசிக்குள்ள வரும்போது நீச்சகதியை அடைந்து விடுவார். அவர் இயற்கை பாபர். ஆனா சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் இயற்கை சுபராக இருக்கார். மகர ராசிக்கு போனாலும் அவருக்கு நீச்சம் கிடையாது, உச்சத்துக்கு பக்கத்துல தான் இருப்பார். அதனால அந்த சுக்கிரன் பரிபூர்ணமா உங்களுக்கு அனுகிரகம் பண்றார். இந்த வாரம் சாதகமா இருக்கும். 9ஆம் இடமும் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. அந்த இடத்துல புதன் பலமா இருக்கார், கூட சூரியன் இருக்கார். கேது 9ல் இருந்தாலும் கூட ஆன்மீக நாட்டம் இருந்து விட்டால் அல்லது தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு இருந்து விட்டால் நற்பலனே உங்களுக்கு வந்து சேரும். மேலும் சந்திரனுடைய கதி இந்த வாரத்தில் 4லிருந்து ஆரம்பிக்கின்றது. 4, 5, 6, 7 இந்த இடங்கள்ல அவர் சஞ்சரிக்க போகின்றார். இதுலேயும் கூட உங்களுக்கு சாதகமான பலன் தான் இருக்கு. அப்போ இந்த வாரம் முழுமையான பலன் பெறுவதற்கு என்ன பண்ணணும்னா, மகர ராசியில பிறந்து இருக்கக்கூடிய யாருக்கு தந்தை இல்லையோ அவர்கள் இந்த காலகட்டத்தில், இது மகாலய பட்சம்னு சொல்லுவோம், இதுல 3 விசேஷம் வருகிறது. அஷ்டமி, நவமி, இதை மத்தியாஷ்டமின்னு சொல்லுவோம், அவிதவா நவமின்னு சொல்லுவோம். அது இல்லாம யோகங்கள்னு சொல்லக்கூடியதுல விஷ்கம்பம் முதல் வைதுருதி வரை 27 யோகங்கள் இருக்கிறது. அந்த யோகத்துல இந்த வாரம் மகாவியதிபாத யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வருகிறது. இதுல ஏதாவது ஒரு நாளோ எல்லா நாளுமோ முன்னோர் வழிபாட்டை முறைப்படி செய்தால் இந்த வாரம் மட்டும் இல்லாம அடுத்து புரட்டாசி வர்ற வரைக்கும் பித்திருக்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கும். பரிபூர்ணமான பலன் சேரும். சார், மகர ராசினருக்கு இந்த வாரம் அனுகூலமான வாரமா அமைய அவங்க என்னெல்லாம் பண்ணணும்ன்றதையும் தெளிவா சொன்னீங்க சார். கும்ப ராசினருக்கு எப்படி இருக்க போகுது சார்? அவங்க குடும்ப சூழ்நிலை, வேலையில கவனமா இருக்கணுமா, எப்படி இருக்கும் சார் இந்த வாரம்? கும்பராசி அன்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்கு. இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னாலே 8ஆம் இடத்துல கேது வந்துருவார். அந்த கேதுவோடு சூரியன் மற்றும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க. 5ஆம் இடமான புத்தி ஸ்தானத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால கற்ற பின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதை நீங்க கடைபிடிக்கணும். அனுபவத்தின்படி செயல்படணும். எந்த ஒன்றை செய்வதா இருந்தாலும் அது மிகச் சரியாக வருமா, நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா, ஏன்பா நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளணும். அப்படி செய்தால் இந்த வாரத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல விஷயமும் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கார். பாக்யசாலி, பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக பலனை தரக்கூடியவர் இப்போ வலுத்து இருக்கார். நல்லது தான். ஆனால் அந்த நல்லது தடைகளுக்கு பிறகு வரும். ஒரு அனுபவத்தை பட்ட பிறகு வரும். அதுவும் கூட நீங்க படாம வாரம் முழுக்க நல்ல பலன் பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னு சொன்னா, சிந்தித்து செயல்படுவது. செயல்படும் போது முழுக்க முழுக்க அங்கேயே நீங்க இருக்கக்கூடியது. என்ன செய்றீங்களோ அப்போ உங்களுடைய மனசு அங்கதான் லயிச்சு இருக்கணும். அதன் பிறகு என்ன வரும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதுக்குள்ள நீங்க போகக்கூடாது. அதுதான் மாயை. அதுக்குள்ள போகாம இருந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த வாரம் சாதகமா இருக்கும். அப்படி சாதகமா இருக்கிறதுக்கு இது புரட்டாசி மாதம். மாதங்களில் நான் மார்கழின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு. அதை விட சிறந்த மாதமா புரட்டாசி மாதம் இருக்கும். ஏன்னா ஆடி மாதம் இப்போ கடந்து வந்தோம், நம்ம அம்பாலை வழிபடுவோம். ஆவணி மாதத்துல விநாயக பெருமானை வழிபடுவோம். மார்கழி மாதம்னா பெருமாளையும் சிவனையும் வழிபடுவோம். புரட்டாசியில நவராத்திரின்னு சொல்லி அம்பாலை வழிபடுவோம். புரட்டாசி சனிக்கிழமைன்னு சொல்லி பெருமாளை வழிபடுவோம். புரட்டாசி மாதத்துல பாதி நாட்களுக்கு மேல 16 நாட்கள் மகாலய பக்தம் சொல்லி முன்னோர் வழிபாட்டை செய்வோம். நமக்கு தெய்வங்களுடைய அனுகிரகம் இல்லாம பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கிறது. அதனால இந்த மாதத்தின் கடமைகளை, விரத நாட்களை சரியாக முடிந்த அளவிற்கு கடைபிடிங்க. இந்த வாரம் சாதகமா இருக்கும். அப்ப கும்ப ராசினர் சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரம் இது இல்ல சார். மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சார்? மீனராசி என்பர்களுக்கு ராசியில ராகு சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார். விரய சனி நடந்து கொண்டு இருக்கின்றது. இதை மனதில் வைத்து தான் பலனை சொல்லணும். இதோடு சேர்ந்து 7ஆம் இடத்துல 3 கிரகங்களுடைய சஞ்சாரம், சூரியன், புதன், ஆல்ரெடி அங்க கேது இருக்கார். அதனால பிறரோடு நீங்க எப்படி நடந்து கொள்றீங்க அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்.
அந்த வீட்டு அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்காரு. புதனுடைய பகை கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கார். 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதுல ஒருவர் கேதுவாக இருக்கார். 11ஆம் இடம் சொல்லக்கூடிய நண்பர்கள், மூத்த சகோதரர்கள் பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனி 12ல விரயகதியில இருக்கார். ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால குடும்பம், உங்களுடைய திருமணம் ஆனவர்னு சொன்னா வாழ்க்கை துணை, பெற்றோர், உங்களுடைய சகோதரர்கள், வேலைக்கு போனீங்கன்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க, படிக்கிறீங்கன்னா கூட படிக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, பயணம் பண்ணும்போது நீங்கள் யாரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, இப்படி எல்லாரிடத்துலையுமே நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளணும். அவங்க தவறு பண்ணாலும் கூட நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விடக்கூடாது. அதிகாலை நேரம்தான், பெரிய டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாகனத்தை இயக்கக்கூடியவர் அதிவேகமாக சென்றால் அது பிறருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால எதிராளியையும் கூட மனதில் வைத்து கொண்டு தான் நீங்க செயல்படணும். இது உங்களுக்கு முடியும். இதை நீங்க கடைபிடிக்கிறீங்கன்னா இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரோடும் சுமூகமான உறவு இருக்கும், சுமூகமான நட்பு இருக்கும், சுமூகமான தொழில் விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படும். மீனராசினர் இந்த வாரம் கவனமா இருந்தா நல்ல ஒரு வாரமாக அமையும் இல்லையா சார்? நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசியினருக்கு எப்படி இருக்க போது, அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய கேள்விகளுக்கு ஜாதகத்தின் அடிப்படையில ஜோதிட தீர்வுகளை ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொன்னீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமதே நிகழ்ச்சியில 12 ராசியினருக்கான வார பலன்களையும் நேயர்களுடைய கேள்விகளுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கும் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, நேரம், ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் உமா.